சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல ஜெயிலர் அப்படின்ற திரைப்படம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம்தான். ஜெயிலர் திரைப்படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சது. அதற்கு முன்னாடி வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சரியாக ஒரு படம் அமையாமலேயே இருந்துட்டு இருந்தது. அதன் பின்னர் அவர் நடிக்கிற அனைத்து படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் கூட ஒரு பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு இல்லைனாலுமே படம் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. ப்ரொடியூசர், விநியோகிஸ்தர் அப்படின்னு அனைவருக்குமே லாபகரமான படமாக அமைஞ்சது. படமுமே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு விமர்சனமுமே பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்க அனைத்து படங்களின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகி கொண்டே போகுது. ஜெயிலர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்ததால இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணி தற்போது இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் முடிவடையும் நிலையிலுமே இருக்கு. கிட்டத்தட்ட 85% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா. இந்த நிலையில சமீபத்துல இந்த திரைப்படத்துல சந்தானம் அவர்கள் இணைந்துள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சந்தானம் அவர்கள் தான் இல்ல அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மையிலேயே இந்த திரைப்படத்துல இணைந்தது சந்தானம் கிடையாதாம், நம்ம வடிவேலு அவர்களாம். வடிவேலு அவர்கள் இந்த படத்தில் இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் வடிவேலு அவர்கள் அவருடைய பழைய சேட்டைகளை ஆரம்பிச்சிருக்காரு. படப்பிடிப்பிற்கு ஒழுங்காக வராமல் இருப்பது, அங்கு வந்து அங்குள்ள பெரிய ஆர்டிஸ்டுகளை மரியாதை இல்லாமல் பேசுவது அப்படின்னு மீண்டுமே அவருடைய வேலையை காட்டியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் நேரடியாக அழைத்து நடிகர் வடிவேலு அவர்களை எச்சரித்துள்ளார் அப்படின்ற தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.